இரவும் பகலும் சந்திக்கும் அதிகாலை வேளை, துயில் களைந்த குயில்களின் குரல், மலையேற்றத்திற்கான மனிதர்களின் மனம், இவை அனைத்தும் அற்புதமான ஒரு நிகழ்வு. வணக்கம், நான் உங்கள் பிரகதீஸ்வரன். இந்த வீடியோவில் ஸ்ரீ மல்லேஸ்வரன் ஹில்ஸ், தர்மபுரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த மலைத்தொடரோட பயணம் தான் இன்றைய நிகழ்வு. காலையில் 5:45க்கு இந்த மலையடி வாரத்துக்கு வந்தாச்சு. இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டம் நீலஹள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தோட பகுதி தான் இது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாவட்டத்திற்கு ஒன்றாக 40 பேர்கிட்ட வந்து இங்கே கூடியிருக்கிறோம். மலையேற்றத்திற்கு முன்பாக பயணம் செய்த களைப்பு, உறங்கியும் உறங்காமலும் உள்ள மனது, உடல் அசைவு, உடல் அசதி, மலையேற்றத்திற்கு உண்டான எதிர்பார்ப்பு, இன்னும் சில நண்பர்கள் வருகைக்காக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். மலை ஏறுவதற்கு முன்பாக உடம்பையும் மனசையும் ரொம்ப அமைதியான நிலையில் கொண்டு வந்த பொருட்களை சரிபார்த்து விட்டு மலையேற்றத்தை பற்றின திரு ஐயா அவர்கள் கூறிய கருத்தினையும், சிவனடியார்கள் அவர்கள் கூறிய அற்புதமான சிவ சிந்தனையும் காலை வேளையில் கேட்டு மனம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இப்போது நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு 6:30க்கு கிளம்பலான்னு பிளானு. இப்போ இதுதான் எங்களோட இன்றைய திட்டம். மலை ஏறுறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு குழுவாக நின்று ஞாபகமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு பின்பு எங்களுடைய ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எங்களோட இந்த பைரவரும் கலந்து கொண்டார். அவர் எங்களை மாதிரி எத்தனையோ குழுக்களை வழி அனுப்பிச்சு வச்சுருப்பார். ஏன்னா அவருக்கு இதான வேலை. சிவபெருமானை சிந்திக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் பைரவன் எப்போதும் துணையாக இருப்பார். இதில் எல்லவும் சந்தேகமில்லை. இதுதான் மலையடி வாரத்தோட கிராமம். ரொம்ப அழகிய கிராமம், பசுமையான கிராமம். அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகள், குருவிகள் எழுப்பக்கூடிய சப்தம் மனதுக்கு வித்தியாசமாக இருந்தது. கார் சத்தத்திலிருந்து, வாகன சத்தத்திலிருந்து, ஒலிபெருக்கிகளோட அலறல் சத்தத்திலிருந்து, நகரத்திலிருந்து விடை பெற்று ஒரு அற்புதமான கிராமம். இந்த கிராமத்தோட மலையடி வாரத்தில் இருந்து நாங்கள் புறப்பட ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொருவரும் தான் கொண்டு வந்திருந்த மொபைல் கேமரா மூலம் இந்த இடத்தினை பதிவு செய்து கொண்டே சென்றார்கள். இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். 2 பக்கத்துமே வேலி, அந்த வேலிக்கு பக்கத்தில் சோலை, அந்த சோலைக்கு பக்கத்துலேயே நிறைய சுனை. ஒவ்வொருவரும் வந்து இந்த மலைக்கு எங்களுக்கு முன்பாக வந்த அனுபவங்களை எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு இது ரொம்ப புதுசான அனுபவம். அதனால் இந்த மலையேற்றத்தை ரொம்ப பிரமிப்போடு தான் நாங்கள் அணுகணும். இந்த நுழைவாயில் நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ சூட ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து மறுபடியும் எங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓம் நம சிவாய. மந்திரத்திற்கு எல்லாம் மந்திரம் ஓம் நம சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை அழைத்தாலே அப்பன் சிவபெருமான் வழித்துணைக்கு வருவார்ன்றதுல எந்த அளவுக்கும் சந்தேகம் கிடையாது. ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லிட்டு திருவடியை வணங்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கீழேருந்து புறப்படுறோம். ஓம் நம சிவாய. இப்போது மலை ஏற ஆரம்பித்து ஒரு 5 நிமிடங்கள் தான் ஆகுது. பாதைகள் கொஞ்சம் இலகுவாக இல்லை. காரணம் வந்து நாங்கள் பயணம் செய்து வந்தது இரவு ஃபுல்லாக பேருந்துலையும் ரயிலையும் பயணம் செய்து வந்தது. இன்னும் பாதை வந்து பழக்கப்படலை. அங்கே நிறைய இந்த பாதையை பார்த்தீங்கன்னாவே ஒரு ப்ராப்பராக இல்லை, ஒரே கரடு முரடா. ஓம் நம சிவாய. இந்த ஊரோட பேர் வந்து தருமபுரி மாவட்டம் நூலள்ளி கிராமம். மேலே இருக்கிற மலை சிவன் கோயில் வந்து மல்லிகார்ஜுனர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்கில் அது வந்து மல்லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்களே வணக்கம்.
இன்னைக்கு நம்ம ட்ரெக்கிங் குரூப் சார்பாக மலை ஏறி மகேசனை பார்க்கறதுக்கு தருமபுரிக்கு பக்கத்தில் நூலலிங்கிற கிராமத்தில் உள்ள மல்லிகாசுவரர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். இது ஒரு மலை பயணம், கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி இருக்கும் பொழுது. மேலே வந்து மல்லிகார்ஜுனர் இருக்காரு. நம்ம டீம் சார்பாக எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஓம் நமச்சிவாயா. பொதுவாகவே நம்மளோட வீடியோக்கள் அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் அந்தந்த இடங்களில் மட்டும்தான் கொடுத்துருப்போம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாகவும் பேசி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சுவாரஸ்யத்தை கெடுத்துடக்கூடாதுன்றத மனசில் வச்சுட்டு, எந்த இடத்துல துணுக்குகள் செய்திகள் தேவைப்படுகிறதோ அந்த மட்டும்தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். அந்த வகையில் இந்த மலை ஏற்றம் ரொம்ப ரம்மியமாக இருந்தது. அதனால் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஒரு சில இடங்களில் நானே வீடியோ எடுக்கும்போது நான் ரொம்ப சைலண்ட்டாக ரசிச்சுக்கிட்டு தான் ஏறி இருந்திருப்பேன். அதனால் இனி வரக்கூடிய வீடியோக்கள் இந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவர் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். காரணம், நீங்கள் இந்த இயற்கையோட இந்த மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய பறவைகள் மற்றும் விலங்கினங்களோட சப்தம், காற்று இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக கேட்கும். நடக்கக்கூடிய பாதங்களோட சப்தம் இது நல்லாவே கேட்கும். அதனால் இந்த இயற்கை சூழலோட நீங்களும் இந்த ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுவதற்காக இத்துடன் என்னோடய வாய்ஸ் ஓவரை முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. என் மூஞ்சி பார்த்து கொடுக்கல, அது மூஞ்சி ஒரு பட்டை கிட்ட போட்டுதான். ஆமாம், ஒரு பட்டை தான். முன்னாடி போனீங்களா? சீதாப்பழமா? மக்கள் மேலே எடுத்துட்டு வரீங்களான்னு கேட்குறாரு. இல்லை கோதி மாவு மேலே பண்ணி பண்ணுறாங்க. பண்ணி பண்ணுறாங்க, கொல்லை பண்ணுறாங்க. பண்ணி கொல்லை பண்ணுறாங்கப்பா. ஓ, வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு. கொள்ளையில் வேலை பார்க்குறவங்களுக்கு விவசாய நிலம் இருக்கு. அவங்களுக்கு ஆடு மாடு எல்லாம் இருக்குது. கன்னியார் போயிட்டியா? கன்னியார் கோயிலுக்கு வந்தால் மேலே எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் ஏறவே ஆரம்பிக்கலையான்றீங்களா? இல்லை, ஓப்பனிங்கே போடலை. அதுக்குள்ளேயும் எப்போ எனக்கு
ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. கேளுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. 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 முன்னாடி அந்த பையன் மாட்டி இருக்கிற பேக் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. பேக்கேஜ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுட் எல்லாருக்கும் இருக்கு. அது வெயிட் பார்த்தாலே தெரியுது. என்ன கணம் என்ன கணம். ஓம் நம சிவாய. ஓம் அப்போ இந்த பேக்கோட என்ன கணம் என்ன கணம் அதெல்லாம் தானே வந்திருக்கா. உங்களுக்கெல்லாம் கேள்வி இல்லை. இன்னைக்கு ஒன்றுமே கொண்டு வந்துருக்காங்க. நான் தரேன் உங்களுக்கு. ஒரு இது போட்டு நானும் ட்ரெக்கிங் ஸ்டாண்டர்ட்னு போட்டு விடுவேன் குரூப்பில். போடு. இங்க நீ என்ன குரூப் வச்சிருக்க? என் பாய்ஸ் குரூப்புக்கு சரி சரி. ட்ரெக்கிங் போகிறது நான் எங்களுக்கு பிடிக்கும். சரி அழைச்சிட்டு வந்துடு. என்னைய மாதிரி தான். நல்லது தான். போய் நல்லா ஒரு மணி நேரம் பழையில குளியல் அப்புறம் தான் சாமி. நான் ட்ரெஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு வந்துட்டேன். குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அது அங்கே சொனத்தண்ணி தான் இருக்கும். நாங்கள் அது குடத்தில் எடுத்து ஊற்ற வேண்டியது. அதை விட ஆனந்தம் என்ன இருக்கு. மேலே விவசாயமே பண்ணுறாங்க. அடிப்பர் சொல்லுறீங்க. ஓம் நம சிவாய. எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா தருமபுரியில் இருக்கக்கூடிய நூலஹள்ளி அப்படின்ற ஒரு கிராமம். நூலஹள்ளின்ற கிராமத்தில் இந்த மலைத்தொடர் அமைந்திருக்கு. காமிக்கிறோம். இதான். ஸோ நூலஹள்ளி, இந்த நூலஹள்ளி கிராமத்தில் மல்லிங்கேஸ்வரர் ஐயாவோட பேர். இது நாளடைவில் வந்து மல்லிங்கேஸ்வரர் அப்படின்றது மல்லேஸ்வரர்னு பேர் மாறிடுச்சு. மேலே சிவபெருமான் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்குது, சுனை இருக்குது, நிறைய அரிய வகை மூலிகள் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி மலைத்தொடர்களில் ஹெர்பல்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இன்னும் நம்மளால் நிறைய ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஹெர்பல்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. அது நமக்கு சூட்சமாகவே சொல்லப்பட்டிருக்குது. சித்தர்கள் வாழ்ந்த காலங்களில் இந்த மாதிரி மலைகளில் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் எல்லா மூலிகையும் ஈஸியாக கிடச்சிடக்கூடாதுன்றதுக்காக மூலிகைக்குன்னு சில பந்தனம் இருக்குது. மூலிகை பந்தனம்னு சொல்லுவாங்க. அந்த பந்தனம் போட்டு மறைச்சிருவாங்க. அப்படி யாராவது சமேஷ் சும்மா அவங்க கூட ஆள் வருதுன்னாங்க. அவங்க மேலே ஏற்று ரெண்டு பேரும் வந்தாங்களா? இங்கே பாரு, அப்படியே எல்லாம் நில்லுங்க. இல்லை நில்ல தம்பி ஹரீஷா. அப்படியே சும்மா எடுத்து வணக்கம் பாசு. பாசு நல்லா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள். எங்கள் கூட வாங்க. உடம்பு வளர்ச்சிடலாம். சுகர் வராது, பிபி வராது, ஹார்ட் அட்டாக் வராது, சர்க்கரை வராது, பருப்பு வராது, பருப்பு வராது, ஜிடி வராது.
இங்கே அப்படியே போக 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நானும் செப்பல் கட்டுறதா? இருங்க வரேன். எனக்கு ஒரு சின்ன உதவி நல்லா இருக்கு. அப்புறம் வந்து நீங்க அந்த போஸ்டர் ரெடி பண்றீங்க, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சுச்சு. என்னது அது சொல்றாரு பிக்சலப்பா பிக்சலா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாருடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. இறைவா நீ போய் சாமி எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன், நீ போ. முள்ளு வேற அங்கிட்டு இங்கிட்டு இருக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. முருகப்பெருமான் லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரே மலை இந்த மலை தான். நல்லா அதான் ஐயாவுக்கு வந்து வில்வேலை வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. காலையிலே வந்து ஒரு 1000 அடி ஏறி வந்திருப்போம். ஐயாவை பார்த்தாச்சு, நேரம் தொட்டு வணங்கியாச்சு. மேலே வில்வேலை வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 1000 அடி தான் ஏறி இருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரம்மியமாக இருக்குது. வெயில் ஏறுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் ஏறணும் போகணும் அப்படின்றது எங்களோட திட்டம். சரி, அப்படியே மூவ் பண்ணுறோம். ஓம் நம சிவாய. ஆனா அங்க போய் கேட்டீங்கன்னா அந்த ஒரு மக்கள் போயிருக்க மாட்டாங்க. ஆனா தர்மபுரியில இப்படி ஒரு இப்போ வந்து கரெக்டாக மலையேற்றம், மலை ஏறி ஒரு 1500 அடி வந்திருப்போம். பயங்கரமான மலை. பயங்கரமான மலை தான். அதாவது நிறைய பேர் வந்திருக்காங்க. அடிக்கடி அந்த 1500, 1000, 2000, 3000 பிம்பிலிஷன் பிலாபின்னு சொல்லி பயப்படுறேன். அந்த தம்பி வந்து ஸ்கூல் படிக்கிறாரு, காலேஜ் டிப்ளமோன்னு சொல்கிறாரு. இப்போதான் வந்து ட்ரக்கிங்கில் ரொம்ப ஆர்வமாக அவருக்கு தம்பிக்கு. அவர் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காரு. நாங்கள் 1500, 2000 அடினாலுமே அவருக்கு டர்ராக தான். ஆமாம். ஓம் நம சிவா, ஓம் நம சிவா. பாரு எப்படிப்பட்ட இடத்துல நிற்கிறோன்னு. சரியான இடம். கீழே மக்கள் ஏறிட்டு இருக்காங்க. அப்புறம் கீழே இருந்து மக்கள்லாம் ஏறிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அந்த ஒருத்தர் வந்து உங்களுக்கு மக்களான்னு கேட்கிறாரு இவரு. ஏதாவது போட்டோ எடுத்தா குறுக்கு வந்து அவரு என்ன முடியலம்மா சாமி பார்த்து. நம்ம இப்போ ஒரு 1000 அடிக்கு வந்துட்டோம். 1000 அடிக்கு மேலே வந்துட்டோம். சட்டை நிலையா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் குளிக்க ஆரம்பிச்சிருவேன். வேர்வையில உச்சியில எல்லாம் கத்தம் அந்த மாதிரி தான் போய் ஒரு ஆனந்த நீராடி தான் எங்க ஐயாவை நான் பார்க்க போறேன். ஓம் நம சிவாய. மக்களே, எங்க ராஜேஸ்வரி அக்கா வந்து எங்க கூட எல்லா மலைக்கும் வந்துடுறாங்க. ஆனா முடியுதோ முடியலையோ ஏதோ சிவபெருமாள் மேல பாரத்தை போட்டு வந்துடுறாங்க. அவங்களோட முயற்சிக்கு எங்க குழு சார்பாக பாராட்டுற மக்களே. ஓம் நம சிவாய. அவங்கதான் மக்களே ராஜேஸ்வரி அக்கா. அவங்க சொன்ன ராஜேஸ்வரி அக்கா அவங்கதான் சொன்ன அழகான மலை, நல்லா இருக்கு. தேங்க்யூ அக்கா. இந்த பையன் உங்க ஊராக்கா? நரசீபுரம்க்கா. இந்த மாதிரி ஒரு சரி. ராஜேஸ்வரி அக்காவோட குரல் வந்து அப்படியே வடிகிற சிவன் மாதிரியே இருக்கும். அப்படியா கண்டு வந்தேன் ஏற ஆரம்பிச்சாச்சு மக்களே. அப்பையில இருந்து ஏறிட்டு தான் இருக்கோம் மக்களே. ஏறிட்டு தான் இருக்கு. ஆமா, எல்லா மலைக்கும் வந்துருவாங்க. ஏறாங்களே வந்துருவாங்க. ஏதாவது பேசுங்க, நான் வீடியோ தான் போடுவேன். போட்டோ போடுங்க. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, காமெடியா பேசலாம். சரி, போட்டோ இருந்தா போதுங்க. இதுல இருந்து போட்டோ எடுக்கலாம் சார். நீங்க எப்படி நான் சொல்ற மாதிரி இந்த குரூப்ல ஒரு நாயகன் உருவாக போகிறார். இவரோட யூடியூப் சேனல் அதிவிரைவில் உங்களுக்கு வரும். அதை எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. என்ன ஊரு?
கூமாப்பட்டி இது வந்து என்ன ஊரு? இல்ல நூலகல்லிங்க. நூலகல்லி சர்பத்து மாதிரி இருக்குங்க இங்க இருக்க தண்ணி. மக்களே இவர்தான் டிராவல் விஜய். மக்களே அவரு அதிவிரைவில் சேனல் போட போறாரு பாத்துக்கோங்க. விக்கி விலாஸ். தமிழ்நாட்டுல முதல் மாவட்டம் வந்து சேலம் தான். இங்கிலீஷ்கார பேர் வச்சு அதான் இந்த சேலத்துல தான் பிரிஞ்சுதான் இது தருமபுரி. எப்படி ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டம் இருந்துச்சு அதே மாதிரி இங்க இருந்துச்சு எல்லாம். தருமபுரி பிரிச்சு விட்டாங்களே எல்லாம். இப்பதான் கரடு முரடான பாதையில இருந்து கருங்கல் படிப்பாதை வந்திருக்கு. இந்த கருங்கல் பாதையில நிறைய முயலோட சாணங்கள் கிடக்கு. இந்த மலையில நிறைய சின்ன சின்ன விலங்குகள் இருக்குன்னு நினைக்கிறேன். முயலோட கருந்துளசி கரும்புக்கும் என்னென்ன இருக்குண்ணா கரு நான் சொல்ல பொதுவாகவே இந்த மாதிரியான அப்படி காமிக்கணும். பொதுவாகவே இந்த மாதிரி மலைகள் எல்லாமே ஸ்தம்பனம் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர் பெருமக்கள் யாருக்கும் எளிதில் வந்து ஒரு மூலிகை கிடச்சிடக்கூடாதுன்னு மூலிகை ஸ்தம்பனம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதை போட்டு அஷ்டமா சித்தியில் அது ஒரு மந்திரம். அதாவது இந்த மூலிகை யார்ட்டையும் கிடைக்கக்கூடாது. அப்படி கிடைச்சாலும் இது வேலை செய்யாது. இதுதான் நம்ம ஊரில் ரொம்ப இயல்பாக சொல்லுவோம் தொட்டா சினிங்கின்னு. ஆனால் இது வந்து ஒரு தேவ மூலிகை. இதை நம்ம வந்து என்ன நினச்சிட்டு தொடுறோமோ அதை அப்படியே பிரபஞ்சத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதை வசிய மூலிகைன்னு சொல்லுவாங்க. அஷ்டமாசத்தில் அது ரொம்ப முக்கியமானது. அதனால் அது உதைக்கக்கூடாது. கடன் பிரச்சனை, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, வேலை கிடைக்கணும், ஃபாரின் போகணும், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, குழந்தை இல்லை, அப்படிலாம் இருந்தால் அவங்க குலதெய்வத்தை நினச்சிட்டு தொட்டாசு நீங்கள் மோதிர வரலாம் கரெக்டாக தெரியுங்க. இல்லை சரியா தெரியும். ஸோ தொட்டாசு நீங்கள் மோதிர வரலால தொட்டுட்டு நம்ம என்ன மந்திரம்னா பஞ்சாட்சர மந்திரம் நம சிவாய மந்திரத்தை சொன்னோம்னா இந்த மூலிகை பிரபஞ்சத்தோட நம்ம வேண்டுதலை கொண்டு சேர்க்கும். அதான் அந்த மூலிகையோட பேர். ஓம் நம சிவாய. வாங்க நீ வாங்க பாருங்க. இந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, வளைவாக இருக்குது, பாதையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது சிவபெருமான் மேலே பக்தி இருந்தால் மட்டும்தான் பயணமும் நமக்கு வந்து ஒரு விசித்திரமான அனுபவத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பயணத்தினுடைய பாதையும் பார்த்தீங்கன்னா இதுக்காக அது சிறந்தது, அதுக்காக இது சிறந்ததுன்னு இருக்கும். பட் இப்போ இது பயணிச்சுட்டு இருக்கக்குள்ள இது சிறந்ததுன்னு தோணுது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. மக்களே அந்த காலத்துல சரோஜா தேவியை பார்த்து அது அழகுனாங்க, அப்புறம் சிம்ரனை பார்த்து அழகுனாங்க. ஆனா என்னைக்குமே திரிஷாதாங்க. இன்னைக்கு இப்போ ட்ரக்கிங் ஏறிட்டு இருக்கும் போது எல்லாரும் நகைச்சுவையாக பேசிட்டு வர்றாங்க. அது ரொம்ப ரம்யமாக இருக்கும், விரசமாக கிடையாது. களைப்பு தெரியாமல் இருக்க தான் எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் எல்லாருமே ரொம்ப அன்பாக அழகாக பேசுகிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா பெண்கள் ஜெயிக்காத துறைகளே கிடையாது. இப்போது இவங்க 2 பேரும் முன்னுதாரணம் ட்ரக்கிங்கில் பாருங்க. 2 பேருமே வந்து ஒபிசிட்டியோட தான் இருக்காங்க. வந்து லெக்சரர் அவங்க சொல்லி ரிட்டையர்ட் எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரிட்டையர்ட் எம்ப்ளாயி. பாருங்க அது உள்ளதான் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான, ஆம்பளைங்களே சிரமப்படுவாங்க. அதனால இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இங்க போனா